ஒரு நாள் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் அங்கு இருந்த கரும்பலகையில் ஏதோ ஒன்று எழுதப்பட்டுள்ளதே என்று பார்த்தனர். அதில் உங்களுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்த நபர் நேற்று காலமானார். அவரது உடல் 2ஆம் கட்டிடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்த நபர் யாராக இருக்கும் என்ற ஆர்வம் அவர்களுக்குள் ஏற்பட்டு அனைவரும் 2ஆம் கட்டிடத்திற்கு பார்க்க சென்றனர். சவப்பெட்டி இருக்கும் இடத்தை நோக்கி ஒருவர் பின் ஒருவராக செல்ல ஆரம்பித்தனர். சவப்பெட்டியின் அருகே செல்ல செல்ல நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவன் யாராக இருக்கும், நல்ல வேளை அவனும் இறந்து விட்டான் என்று எண்ணி முன்னோக்கி செல்ல ஆரம்பித்தனர். சவப்பெட்டிக்குள் எட்டி பார்த்தபோது அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அதனுள் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மட்டுமே இருந்தது. யாரெல்லாம் எட்டி பார்த்தார்களோ அவர்கள் முகம் மட்டுமே அதில் தெரிந்தது. அதன் அருகே ஒரு வாசகமும் எழுதப்பட்டிருந்தது. உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் மட்டுமே காரணம். நீங்கள் வளர வேண்டுமென்றால் அது உங்கள் கையில் தான் உள்ளது. உங்களுடைய வளர்ச்சியை உங்களை தவிர யாராலும் தடுத்து நிறுத்திட முடியாது. நீங்கள் நினைத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிட முடியும் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. உண்மைதானே? முயற்சி உங்களுடையது, முடிவு இறைவனுடையது. நன்றி.